சேனல். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எதோட விட்டுருப்போம்னா, ஒயன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டேட்டுக்காக போயிருப்பா. அப்போ அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவர் மாஸ்க்கை கட்டினது ஒயன் ஷாக்காக பார்த்துருப்பா. அதோட தான் நம்ம விட்டுருந்தோம். இப்போ வாங்க நம்ம அதோட கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அவரும் சார் நீங்களா அப்படின்றா. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின்னு தான். ஆமாம் நான் தான் அப்படின்றாரு. சார் நீங்கள் ஒரு ஐடல், நீங்கள் எப்படி எங்கே அப்படின்ற மாதிரி ஒயன் டக்குன்னு எழுந்துச்சிட்டா. ஏய் ஏன் அப்படின்றாரு. இல்லை நீங்கள் ஒரு ஐடல், எங்கள் அம்மா எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி ஃபஸ்ட் எங்கள் டேட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒயன் பல கேள்வி கேட்குறா. அப்போ அவரும் பொறுமை 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 அப்படின்றாரு. அப்போ அவளும் என்ன பொறுமை எனக்கு புரியல அப்படின்றா. அப்போ ஏய் என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. யார் நீங்கள் எனக்கு தெரியலையே அப்படின்றா. அப்போ ஜின்னும் ஏய் நான் மாமா பையன்டி அப்படின்றாரு. மாமா பையனா, நீங்கள் ஒரு ஐடல், அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் அப்படின்னு ஒரு பெரிய குரூப்பில் ஒரு மெம்பரு, நீங்கள் எப்படி என் மாமா பையனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒன் சிரிக்கிறா. அப்போ ஜின்னும் ஏய் லூசு நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்றாரு. எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்குறாளா. டக்குன்னு ஜின்னு எடுத்து ஒரு ஃபோன் வால்பேப்பர் கட்டுறாரு. பார்த்தா நீங்களும் ஜின்னு சின்ன வயசில் எடுத்த ஒரு பிக் இருக்கு. பார்த்துட்டு இது எங்கள் மாமா அப்படின்றா. அப்போ ஏய் நான் தான் அப்படின்றாரா. ஒயன் அப்படியே திரும்பி ஜின்ன ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறா. அப்போ ஜின்னும் லூஸு ஆள் அடையாளம் தெரியாமல் வளர்ந்துட்டேன், நானும் வளர்ந்துட்டேன்றனால என்னையே மத்தியா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. அப்போ ஒயன் யோசிக்கிறா, எவ்வளோ தீவிரமாக யோசிக்கிறா. இப்போ ஜின்னும் மூஞ்சிக்கு முன்னாடி அந்த சொடக்கு போடுவாங்கள்ல அப்படின்றாரு. அப்போ ஒயனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, என்னாச்சு மேடம் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு ஜின் கேட்க, ஆமாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றா. ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஜின்னும் சிரிக்கிறாரு. சரி உனக்கு என்ன பிடிக்குமோ ஆர்டர் பண்ணு, ஃபஸ்ட்டு உட்காரு நீ அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லவும் ஒயனும் உட்காடுறா. ஜின் ஆர்டர் பண்ணுறாரு. ஒயனுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. ஒயன் ஷாக்காக பார்த்துட்ருக்கா. போதும் அப்புறம் எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது அந்த வெயிட்டர் கிளம்பின பிறகு ஒயன் யாருக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்க, உனக்கு தான் அப்படின்றாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, லூஸு நான் உன் மாமா பையன், இது கூடவா தெரியாது அப்படின்னு சொல்லி ஜின் சிரிக்கிறாரு. அப்போ வயனா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜின்னை பார்த்துட்டே இருக்கா. சாப்பாடும் வருது, சாப்பிட்றாங்க. இப்படியே ஒரு 1/2 hour டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜின் பேசிகிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. ஒயனுக்கு இதெல்லாம் ஞாபகமே கிடையாது. சின்ன வயசில் நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. பட் ஒயன் சின்ன பிள்ளை இல்லையா, அதனால அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவள் என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறத லிசன் தான் பண்ணிகிட்டு இருக்காளே தவிர்த்து அவளுக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது. ஜின்னு இதெல்லாம் சொல்லிட்டே ஆமாம் கேட்க மறந்துட்டேன், நீ கொரியாவில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, நான் 5 years-ஆக இங்கே தான் இருக்கேன் அப்படின்றா. ஜின்னு வாய் மேலே கை வச்சுட்டு 5 years-ஆக இங்கே தான் இருக்கியா, எனக்கு தெரியாதே அப்படின்னாரு. நீங்கள் அம்மாவை காண்டாக்ட் பண்ணுறது இல்லையா, இப்போ 2 years-ஆக தானே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, ஒயனா ஐயோ வாயை கொடுத்து மாட்டிட்டோமோ அப்படின்ட்டு குனிஞ்சிக்கிட்டு, ஐயோ மக்கு ஒயன் ஏண்டி இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒயன் மண்டியில தலையே அடிச்சுக்கிறா. ஜின்னு நான் கேட்டதுக்கு பதில் வரலையே அப்படின்னு கேட்க, அம்மா ஃபோன் பண்ணியிருந்தேன், அப்போ சொன்னாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஜின் இப்போ தான் என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு, அதனால அப்படின்னு ஒயன் சமாளிச்சிட்டா. ஜின்னும் ஆன்ட்டி அப்படி தானே அப்படின்னு அவரும் கண்டுக்கல. இப்போ ஒயன் அத்தாடியாத்தா மிஸ்ஸு ஒயனை சிக்கிரப்படி அப்படின்ட்டு அப்போடியா அப்பா அப்படின்னு சொல்லி பெருமிச்சு விட்றா. ஜின்னும் சரி ஒயன் நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன், ஆமாம் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, சீரியஸ்லி என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒயனா நல்லா ஞாபகம் இருக்குடா மக்கு, ஆனால் நான் எப்படி சொல்கிறது, ஞாபகம் இல்லைன்னா சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஞாபகம் இல்லை சீரியஸாக ஞாபகம் இல்லை அப்படின்னு பொய் சத்தியம் பண்ணுறா. ஜின்னா
ஐயோ இவளுக்கு நம்ம ஞாபகம் இல்லையோ, எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜின் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஒருத்தி ஐயோ சொன்னால் தப்பாயிருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இன்னொரு சைடு அவரு ஆத்தாடி இவகிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. 2 பேரும் மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எனக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் காலை எடுத்தா அதே பையன் ஃபோனில் மிரட்டுவான்ல அவன் தான். என்னடி டேட்டு அமோகமாக பொது போல இருக்கு, காலை வரி விடணும் இல்லையா அப்படின்றான். என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி வயலுக்கு டென்ஷன் ஆகுது. இந்த பொறுக்கி மட்டும் என் கையில் கடிச்சான், இந்த பொறுக்கி சட்னி ஆக்கி இட்லி ஆக்கி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவன் செம்ம கானில் இருக்கா. அவன் வந்து மெசேஜ் தான் பண்ணிட்டு இருக்கான், காலில் மெசேஜில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவள் வாய்ஸ் நோட்டை எடுத்து காதில் வச்சு கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு வந்த கோவத்துக்கு ஜின் அப்படின்றா. ஏய் என்ன அசிமா ஜின்னு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க, நீ இங்கே நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வயல் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு நங்குன்னு கதவை சத்தா பாருங்க. உள்ளே வந்துட்டு இந்த பொண்ணுங்க அந்த மேக்கப்லாம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அதுதான் ப்ரைவேட்டில் புக் ஆகிருக்கு, இங்கேருந்து பொண்ணுங்க வந்தாங்கன்னு கேட்குறீங்க. அதுதான் அந்த வெயிட்ரஸ் இருப்பாங்க இல்லையா, ஜின் ஐடல் வந்திருக்காங்க அப்படின்றதுனால மேக்கப்பை ஹெவியாக பூசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்க. 2 பேர் 2 வெயிட்ரஸுமே மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. மயன் உள்ள வந்து டங்குன்னு கதை சத்துனது 2 பேரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. ஒரு பொண்ணு லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருப்பா, அந்த லிப்ஸ்டிக் இடிப்பிக்கிட்டு உதடுக்கு வெளியே வந்து நிற்கிது. இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஐலைனர் போட்டுட்ருப்பா, அந்த ஐலைனர் கோணிட்டு அந்த கண்ணை விட்டு வெளியே வந்து நிற்கிது. ஒயன் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவளுக்கு குப்புக்குன்னு சிரிப்பு வந்துடும், டக்குன்னு சிரிச்சிட்றா. அப்போ அந்த 2 பொண்ணுங்களும், ஏய் நீ எங்கேருந்து வந்த, இது ப்ரைவேட் புக்கிங்கில் இருக்குது, உன்னை யார் உள்ளே அலோவ் பண்ண சொன்னான், யார் நீ அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவளா, ஏய் லூசுங்களா யாரை மேய்க்கிறதுக்கு இது அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, வெளியே போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 2 பேர் கத்துறாங்க. அப்போ வேணும் எங்கே அந்த ஜின்னியா அப்படின்னு கேட்க, ஏய் என்ன அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. அப்போ வேணா, அவர் ஏமாம்மா, அவரை நான் டேட் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் போட்டு மினுக்குனாலும் அவர் என்ன மட்டும் தான் பார்ப்பாரு, இந்த மாதிரி மேக்கப் போட்டு உங்களோட மேக்கப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறா. போயிட்டு அந்த வாய்ஸ் நோட்டை ஆன் பண்ணி என்னென்ன வார்த்தைலாம் பேசக்கூடாதோ ஒரு பொண்ணு அந்தந்த வார்த்தையை பேசி அவ்வளோ திட்டு 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 திட்டி 3 நிமிஷத்துக்கு திட்டு திட்டு திட்டுறா. அந்த சத்தம் அந்த வெளியே இருந்த 2 பொண்ணுங்களுக்கு கேட்டு, ஆத்தாடி இவகிட்ட மாட்டினோன்னா நம்ம செத்துட்டோண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியே தெரிச்சிட்டாளுங்க. அந்த அளவுக்கு ஒயின் பிடிச்சி திட்டு திட்டு திட்டிட்டு அதை அப்படியே சென்ட் பண்ணி விட்றா பாருங்க. அது போட அடுத்த நிமிஷம் அந்த ஃபோனில் இருந்தவங்க ஆஃப்லைனுக்கு போயிட்டாங்க. ஒயன் என்ன ஆஃப்லைன் போயிட்டான் அப்படின்ட்டு, சரி இதுக்கப்புறம் தொலை பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே போயிட்டு உட்கார்றா. அப்போ அவளுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு வருது. சரி உட்காந்துருக்கோம் தானே, சரி அவருக்கு கேட்காத மாதிரி காதில் வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டை ஆன் பண்ணி காதில் வைப்பா பாருங்க. அவள் ஒயனை விட பச்சை பச்சையாக கிழிச்சு வச்சிருப்பான். ஒயன் ஒரு நிமிஷம் ஃபோனை கீழே போட்டுருவா. ஜின்னா என்னாச்சு ஏன் ஃபோனை கீழே போட்டு உடைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒயனா அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி ஷுவரே ஆக ஆரம்பிச்சிருச்சு. யாரா அவன் என்னோட மோசமாக திட்டான் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக வாங்கிட்டா பாவம் ஒயனா. அத்தாடி ஆத்தா இவன்கிட்ட சிக்கினா நம்ம சின்ன பொண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இவன் ஒம்புக்கே போகக்கூடாதுரா அப்படின்ட்டு அந்த நம்பரை எடுத்து பிளாக் பண்ணி விட்டுட்டு அப்பா அப்படின்றா. அப்போ ஜின்னும் என்னாச்சு ஒயன் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒயனா ஒன்றும் இல்லை ஜின் அப்படின்றா. ஓகேடா நம்ம இதோட இந்த ஸ்டோரியை இந்த பார்ட்டை இங்கேயே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இது 3rd பார்ட் வேணும்னா இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். அண்ட் இந்த வீடியோவை நான் ரொம்ப அவசரமாக ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டைம் சொல்கிறேன், நீங்கள் ஷாக் ஆகக்கூடாது. அதாவது ஈவினிங் 5:22 இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறப்ப, அதாவது என்னைக்குன்னு கேட்குறீங்க, அதாவது ஆகஸ்ட் 20 அன்னைக்கு இது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது அப்லோட் ஆகும். பிகாஸ் நான் வந்து எந்த ஒரு வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே நான் வந்து அப்லோட் கொடுத்தது வேறு டேட்டில் கொடுத்துருக்கேன். பட் நான் இந்த டேட்டுக்கு ஒரு வீடியோவுமே அப்லோட் கொடுக்காம விட்டுருக்கேன், அதை நான் நோட் பண்ணலை. நான் இன்றைக்கி வந்து போலீஸ் vs தீஃப் ஜின்னோடது போடலான்னு தான் இருந்தேன். ஸ்டில் நான் அதை கவனிக்காத காரணத்தினால
நாளைக்கு வந்து அது வரும். அதனால தான் இந்த பார்ட்டை நான் அவசர அவசரமாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த பார்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் சூனாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேடா, டாட்டா.